மும்பை இந்தியன்ஸ் ஹர்திக் பாண்டியா கேப்டன்சியை குறை சொல்லியிருக்கும் சீனியர் பிளேயர்ஸ். மேலும் ஹெட் கோச் ராகுல் டிராவிட் கோச் பதவியிலிருந்து விலகிறாரா என்ன நடந்துட்டு பார்க்கலாம். சேனல் சப்போர்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம ஹெட் கோச் ராகுல் டிராவிட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டீம் கோச்சாக இருக்கிற சைன் பண்ணோட டேட் வந்து பார்த்தீங்கன்னா முடிய போகுது. அவர் வந்து ஆல்ரெடி வந்து விருப்பம் இல்லாமல் தான் இந்தியன் டீமுக்கே வந்து சைன் பண்ணார். ஸோ இப்போ வந்து அதுக்கான டேட் வந்து முடிய போகுது ஜூன் மந்தோட. ஸோ இப்போ மேல் இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டால், ஸோ கோச் வந்து நியூ கோச் கண்டிப்பாக வேணும். அதுக்கான டேட்டை வந்து ஆடை நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுவோம். அப்படி விருப்பப்பட்ட ராகுல் டிராவிடே விருப்பப்பட்டால் அவரே திரும்ப வந்து கோச்சாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்கள் கருத்துக்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மும்பை இந்தியன்ஸை பற்றி பார்த்துருவோம். ஸோ ஆல்ரெடி 2 டீம் ப்ராப்ளம் சொல்லிட்டு ஒரு பெரிய ப்ராப்ளம் இருந்துச்சு. இப்போ இந்தியன் எக்ஸ்பிரஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்கள் வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து ஆல்ரெடி ஒரு 2 மீட்டிங் போட்டாங்க. அதில் நிறைய பேர் ஹர்திக் பாண்டியோட கேப்டன்சியை வந்து குறை சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மீட்டிங்கில் எல்லாருமே இருந்திருக்காங்க. சூரியகுமார், ரோஹித் சர்மா சொல்லிட்டு எல்லாத்துக்குமே இண்டிவிஜுவலாக வந்து டீம் மீட்டிங்கை பற்றி பேசியிருக்கிறாங்க. ஸோ பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இதுக்கப்புறம் மெகா ஆப்ஷன் IPL ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு சொல்லிட்டு 2025 தான் பொறுத்து இருந்து பார்க்கணும். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.